வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான பறக்கிற ஹெலிகாப்டர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெலிகாப்டர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெலிகாப்டர் பண்ண மெத்தடில் தான் ஒரு பறக்கிற பிளேன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெலிகாப்டர் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேம்பு ஸ்டிக் வந்து தேவைப்படும். பேம்பு ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் தேவைப்படும். ப்ரொப்பலர் வந்து பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுதான் நல்லா வந்து பறக்கும். என்கிட்ட இந்த லெவல் சைஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, இது வந்து ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில்லோட மேலே அந்த கொலா பகுதி வந்து தேவைப்படும். ஸோ அது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இது செய்கிறதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி வந்து தேவைப்படும் முறுக்கி அந்த இது பண்ணுறதுக்கு. இது இருந்தாலே போதும், ஹெலிகாப்டர் சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்து பேம்பு ஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சைஸ் தான் தேவைப்படும். ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு உள்ளது மாதிரி வச்சு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை வந்து தனியாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தியை வந்து நான் பொருத்திட்டு அந்த கம்பியை வந்து சூடுபடுத்திட்டு, கட்டு கம்பியை சூடு பண்ணிவிட்டு ப்ரொப்பலரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து மெழுகுவர்த்தியை வந்து இந்த மாதிரி பொருத்திட்டு நம்ம வந்து அந்த ப்ரொப்பலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் ஹோலில் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து நல்லா ஹீட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கோட உருகட்டும் அப்படின்னா நல்லா ஜாயிண்ட் ஆகிரும், வெளியே வரவே வராது. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரொப்பலரோட அந்த ஹோல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்படி வச்சுட்டு கொஞ்சம் வந்து அழுத்துங்க, கொஞ்சம் பிளாஸ்டிக் உள்ள வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து அந்த மெல்ட் ஆனது வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து வெளியே வரவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஜாயின் பண்ணணுமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, நல்லா கிச்சன் வந்து பிடிச்சிக்கிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இது வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில்லில் மேலே இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் மூலம் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து கொஞ்சம் மூலம் வந்து இந்த மாதிரி வந்து கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேம்பு ஸ்டிக்கு கீழே வந்து ஒரு வளைய மாதிரி வந்து வைக்க போகிறோம். அதில் தான் ரப்பர் பேண்டை வந்து வைக்கிறதுக்காக அந்த குக்கி ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக்கில் வந்து வச்சு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. பேம்பு ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் குச்சி வந்து நல்லா கொஞ்சம் வெயிட் இல்லாத குச்சியாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து சுற்றி விட்டுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சுற்றி விட்டாச்சு. சுற்றி விட்டதுக்கடுத்து அந்த கொக்கி சேஃப் வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக வந்து வச்சு நம்ம வந்து அந்த வெட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ரீஃபிலோட மேலே, அதை வந்து ஒட்டிக்கலாம். நம்ம அதுக்கு க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த மேலே வந்து நான் செட் பண்ணி வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், அந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. நம்ம வச்சாச்சு. அதுக்கடுத்து மேலே வந்து இந்த இதை வந்து அழகாக வந்து வச்சுக்கலாம். வச்சு நல்லா டைட்டாக வந்து அமுக்கிக்கோங்க, வச்சிங்க ஒட்டிடும். அதுபோக வந்து இது நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு வந்து நூல் இருக்குது பார்த்திங்களா, நூலை வந்து அந்த மேலே வந்து நல்லா சுற்றி விட்ருங்க. சுற்றி விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அது ஒட்டிக்கிறோம். அதுபோக வந்து மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். அந்த கொலை வந்து வெளியே வரவே வராது, அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ வந்து மேலே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம ப்ரொப்பலரை ஜாயின் பண்ண போகிறோம். ப்ரொப்பலர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாசி சின்னதாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உள்ளே வந்து போட்டுக்கோங்க. ப்ரொப்பலர் இன்னும் நல்லா ஸ்பீடாக சுற்றும். ஸோ அதுக்காக இன்டரப்ட் இல்லாமல் சுற்றும். அவ்வளோதான், அந்த மாதிரி வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு பகுதி இருக்குல்ல, அங்கேயும் ஒரு கொக்கி சேஃப் வந்து சின்னதாக வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அழகாக இருக்கிற மாதிரி சின்னதாக வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இடிக்கும், நம்மளுக்கு சுத்தமோல வந்து அந்த பகுதி வந்து இடிக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெட்டி விட போகிறோம். ஸோ அதனால் கத்தியை யூஸ் பண்ணி அது வந்து நல்லா சுத்தம்ன்றதுக்காக வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் வந்து செதுக்கி விட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், அந்த மாதிரி செதுக்கி விட்டாச்சு. செதுக்கி விட்டதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரொப்பலர் வந்து சூப்பராக வந்து எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல் நல்லா சுற்றும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இது வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம். ரப்பர் பேண்ட் நார்மல் தான், அந்த கொக்கி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ரொப்பலரை ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுட்டு அந்த இதை வந்து கொக்கியில் வந்து மாட்டிக்கிறேன். அடுத்து இந்த இதை வந்து இந்த கொக்கியில் வந்து மாட்டிடுங்க. மாட்டினதுக்கடுத்து நம்ம சுற்றி விட்டாலே போதும். ரப்பர் பேண்டு வந்து பழைய நிலைமைக்கு வரனால அது வந்து ப்ரொப்பலரை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். இப்போ நல்லா சுற்றிக்கலாம். நல்லா ரப்பர் பேண்ட் நல்லா முறுகிரும். அதுக்கடுத்து விட்டிங்க அப்படின்னா ப்ரொப்பலர் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா தான், நம்மளுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது. இதை வந்து அப்படியே விட்டால் கூட நம்மளுக்கு வந்து பறக்க தான் செய்யும். டைரெக்ஷன் வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி மாறி வந்து பறக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து ஹெலிகாப்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஹெலிகாப்டர் வந்து நான் சும்மா ஒரு டிராயிங் வந்து சாம்பிளுக்கு வந்து சும்மா வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் இது வரையணும்னா இந்த ஷேப்புக்கு வந்து சும்மா வந்து வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் டிசைன் பண்ணுற அளவுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு ஹெலிகாப்டர் வந்து நார்மலாக ஒரு ஷேப் வந்து கார்ட்டூன் இமேஜ் மாதிரி வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ கத்தியை யூஸ் பண்ணி வந்து நான் இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக தான் வெட்டி எடுக்கிற மாதிரி வந்து வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹெலிகாப்டர் வந்து ரெடி ஆயிரும். கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து சூப்பராக கலர் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதோட வெயிட் வந்து சமமாக நடுவில் இருக்கிற மாதிரி வந்து வைக்கணும். நீங்கள் இந்த ஹெலிகாப்டரில் இந்த பகுதி வச்சா தான் சமமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிட போகிறோம். அப்போனா தான் வந்து ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ரைட்டாக வந்து பறக்கும். அங்கேயும் வந்து நல்லா க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேம்பு ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ரப்பரில் படாமல் இந்த பேம்பு ஸ்டிக் வந்து பின்னாடி திருப்பி வச்சு கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வந்து ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டிட்டு ஒரு நிமிஷம் வந்து பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா செட் ஆகிக்கிறோம் நம்மளுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஹெலிகாப்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி எந்த லெவலுக்கு வந்து பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெலிகாப்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இதை வந்து நம்ம கிளாக் வைஸ் சுற்றினாலே போதும். நான் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு வந்து விட போகிறோம். இப்போ எனக்கே தெரியுது ப்ரொப்பலர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த ஹெலிகாப்டருக்கு இன்னும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சுற்றியாச்சு. இப்போ வந்து விட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரொப்பலரோட வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹெலிகாப்டரோட கொஞ்சம் வெயிட் இருக்கனால வந்து இழுத்துருது. சரி ஓகே, நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம தூக்கி தான் போடுற மாதிரி இருக்குது. தூக்கி போட்டாலும் ஆனால் சுற்றிட்டு ஒரு டைரெக்ஷன் வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த வகையில் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா சுற்றிட்டே வந்து இது இறங்க தான் செய்யும். ஹெலிகாப்டர் வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. சூப்பர். இதை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வந்து ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மேலே போய்ட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே உடனே கீழே இறங்கிடுது. அந்த வெயிட்டை மட்டும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதுபோக ப்ரொப்பலரை வந்து வேறு எதுவும் ரொம்ப பெரிய சைஸாக வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே பறக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பறக்குது. நான் ஃபஸ்ட்டு அந்த ஹெலிகாப்டர் மாட்டாமல் ட்ரை பண்ணேன், சூப்பராக பறந்துச்சு. இப்போ ஹெலிகாப்டரை வந்து நம்ம வந்து அங்கிட்டு வந்து விட போகிறோம், அந்த சைடு வந்து போட போகிறோம். சரி ஓகே, நம்ம ஹெலிகாப்டரை வந்து அந்த ப்ரொப்பலரை வந்து நல்லா சுற்றிக்கலாம். நம்ம நல்லா அந்த இதை வந்து நல்லா சுற்றிக்கலாம். சுற்றிட்டு தூக்கி போட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தூக்கி போட போகிறோம், போட்டுடலாம். ஃபெயில்ட் ஆயிடுச்சு, மரத்தில் அடித்து கீழே விழுந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பறக்க தான் செய்யுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் வந்து கீழே வந்து அதிகம், ப்ரொப்பலர் சைஸ் வந்து கம்மி. இதை வந்து ப்ரொப்பலர் சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா இன்னும் நல்லாவே பறக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மெத்தடில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து பண்ணது. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.